அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். உளுத்தம்பருப்பு பச்சரிசியை வச்சு ரொம்பவே டேஸ்டியான டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு அரிசியை நம்ம ஊற போட போகிறோம். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் 3 டம்ளர் பச்சரிசி அதை இங்கே ஆல்ரெடி நான் பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டேன். இங்கே இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அதே சைஸ் டம்ளர்லேயே 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 3 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, இதுதான் ரேஷியோ. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இது நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், நம்மளோட அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். கிரைண்டரில் தான் நம்ம இன்றைக்கி மாவு அரைக்க போகிறோம். கிரைண்டரில் அரைச்சா தான் நல்லா மாவு நல்லா சாஃப்டாக வரும், அதே மாதிரி ஃப்ளஃபியாகவும் வரும். ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் உளுந்து சிக்காமல் நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ எல்லா உளுந்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ லேசாக நம்ம தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். தண்ணியை தெளித்து தான் நம்ம உளுந்து அரைக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி தெளித்து விட்டு அரைச்சிக்கோங்க, ஒரேடியாக தண்ணி விட்டுறாமல். அதே மாதிரி சைட்லேயும் உளுந்தை அப்பப்போ வலிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா உளுந்து சம்டைம் சைடில் அரையாமல் அப்படியே இருக்கும், அதனால் வலிச்சு விட்டுக்கலாம். நடுவில் தண்ணியை தெளித்து நல்லா அரைச்சிக்கோங்க. நான் ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும் நல்லா அரைப்பட்டு வர்றதுக்கு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, மாவு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த உளுந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். அப்புறமா நம்ம அரிசி போட்டு அரைக்கலாம். உளுந்தை பாருங்கள் வலிச்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம அரிசி அரைக்க போகிறோம். அதே மாதிரி தான் உளுந்து அரைச்ச அதே கிரைண்டர்லேயே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு அப்புறமா நம்ம அரிசியை போடலாம். ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கோம். கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துடலாம். அரிசி ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, லைட் கொரகொரப்பாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி விட்டுற வேண்டாம். இதே மாதிரி தெளித்து அரைச்சிக்கோங்க. நான் மொத்தமாக அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், நல்லா சீக்கிரமாகவே அரைச்சிருச்சு பச்சரிசி. ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், லைட்டாக கொரகொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ நான் தேவையான அளவு உப்பை இதிலே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து உப்பு சேர்த்தனால ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் சேர்த்து அரைச்சாலே போதும். கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு நம்ம வலிச்சிடலாம். கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. உளுந்து நம்ம வலிச்ச அதே பாத்திரத்திலே பாருங்கள் அரிசியும் நம்ம வலிச்சிடலாம். ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக நம்ம அப்புறம் கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட வேண்டியதான். ஏன்னா நம்ம உளுந்தை தனியாக அரைச்சிருக்கோம், அரிசியை தனியாக அரைச்சிருக்கோம், அரிசியில் உப்பும் போட்டிருக்கோம். எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். பாருங்கள், கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்துக்கோங்க. அப்போ தான் பாருங்கள் மாவு நல்லா தட்ட இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வந்துட்டுருக்கு. நல்லா அடித்து கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இந்த மாவை மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் இந்த மாவு நல்லா புளிக்கட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள், நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. மேலே நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு மேலே எடுத்து பார்த்தாலே தெரியுது. நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பார்த்து அரைச்சாலே சூப்பராக மாவு வரும். மாவு ரெடியாக இருக்குது. மாவு நமக்கு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி விட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இட்லி பிளேட் ரெடியாக வச்சுருக்கோம். அது எல்லாத்துலேயுமே எண்ணெயும் தடவி வச்சுட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் இந்த இட்லி. வெறும் பச்சரிசியை மட்டும் ஊற போட்டு உளுந்தோடு சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவே அருமையாக வரும். விரத நாட்கள்லாம் நம்ம இந்த மாதிரி இட்லியை ட்ரை பண்ணலாம். ஏன்னா வெறும் பச்சரிசி மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ஊற போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 2 இட்லி பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 இட்லி பிளேட்லேயும் ஃபுல்லாக விட்டுட்டு நான் காட்டுறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. பாருங்கள், மாவு எங்களுக்கு புளிச்சதுக்கப்புறமும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. அதனால் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வரும்.
இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதும் இந்த 2 இட்லி பிளேட்டையும் அப்படியே வந்து உள்ளே இறக்கி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 10 to 15 minutes மீடியம் ஃப்ளேமில் இந்த இட்லி வந்து நல்லா ரெடி ஆகணும். மூடி வச்சிடலாம். இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சட்டுன்னு அதுக்கு ஒரு சைட் டிஷ்க்கு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. கடாயில் வந்து நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பெருங்காயம் பொரிஞ்செடுத்து கொஞ்சமாக வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். எப்படி குழம்புக்கு கட் பண்ணுவோமோ அதேமாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ உள்ளே ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காயோட சேர்த்துட்டு அப்படியே லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காய்க்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு அப்புறமா சேர்த்துப்போம். இப்போ காய்க்கு மட்டும் சேர்த்துருக்கோம். மஞ்சப்பொடி உப்போடு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வதங்கிடுத்து. இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளித்தண்ணியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். புளித்தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். சாம்பார் பவுடரோட புளித்தண்ணியை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரணும். நல்லா புளி வாசனை போக, இந்த பொடியோட வாசனைலாம் போக எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். புளி வாசனைலாம் போக எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சிடுது. அதே மாதிரி பாருங்கள், வெண்டைக்காயும் வந்து நல்லா வதங்கிடுது. இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து பருப்பை நல்லா மஞ்சப்பொடி போட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தோம். அந்த பருப்பை வந்து நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்போடு சேர்ந்து எல்லாமே நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு சேர்க்கலாம். வெண்டைக்காய் வேகிறதுக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ மொத்தமாக குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. கொதிக்கட்டும். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வருது. இந்த டைமில் கடைசியாக கொஞ்சமாக மட்டும் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ்வை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுது. சாம்பார் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இட்லி ரெடியாகி அந்த பிளேட்டை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம். நல்லா கூலாகிடுது. இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு மெதுவாக எடுத்து பார்க்குறேன். ஆஹா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு இட்லி எடுத்தோம், அவ்வளோ வெள்ளைன்னு இருக்குது. நம்ம வெறும் பச்சரிசி போட்டு அரைச்சனால அவ்வளோ சாஃப்ட்டு, செம்ம சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இட்லி வந்து ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டான பச்சரிசி இட்லி, அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண இந்த வெண்டைக்காய் சாம்பாரை வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.